ஒரு வாரத்துக்கு அப்படியே பின்னாடி போயிட்டு வருவோம். இந்த ஒரு வாரத்தில் என்னெல்லாம் நான் செய்தேன், என்னெல்லாம் யோசித்தேன், எவ்வளவு விஷயங்களை நான் என்ன மாதிரி பார்த்தேன், என்னுடைய அணுகுமுறைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அப்ரோச் எப்படி இருந்தது, என்ன மாதிரி நான் டீல் செய்திருக்கேன். அது அந்த டீல் செய்யும்போது எந்தெந்த விஷயங்களை நான் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன், எந்தெந்த விஷயங்களை நான் கஷ்டமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ எவ்வளவு இது அதில் சேர்த்து வச்சு என்ன செய்தேன். அப்போ நல்லதெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், இதெல்லாம் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், கெட்ட ஃபீலிங்ஸை சேர்த்து வச்சுருக்குன்னா, சந்தோஷமான ஃபீலிங்ஸை சேர்த்து வச்சுருக்குன்னா, இது 10 அது 9 இல்லை இது 20 அப்படிங்கிறது இருக்குதா அப்படின்ட்டு பார்த்து வெயிட்டை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல என்கிட்ட என்ன இருக்குதுங்கிறத பார்க்கலாம் இல்லையா, அதுக்கப்புறம் என்ன சமைக்கிறதுங்கிறது அடுத்தது தானே. ஸோ முதல்ல பொருளை தெரிஞ்சுக்குவோம், எனக்குள்ளாக இருக்கிற அந்த பொருள் செய்து பார்க்கலாமா. அதுக்கு என்ன வேணும்னு சொல்லுவாங்க மகரிஷி, மௌனம்ங்கிறது. மௌனம் எங்கே வேணும், கண்ணை மூடிட்டு வாய் பேசாமல் இருந்தால் மௌனம் ஆயிடுது இல்லை. ஓகே, மனதை மௌனமாக்கி விடணும். ஆனால் அது என்ன செய்யணும்னா ஒரே விஷயத்தில் ஓட விடுங்க. இப்போ ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டோம்னாலும் மௌனம் ஆயிடும். ஏன்னா இது மட்டும்தான் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோன்னா வேற எதையுமே யோசிக்கக்கூடாது. இதை மட்டுமே அதுக்குள்ளாக எடுத்துக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மனம் என்ன ஆகுது, ஒருமுகப்பட்டு வருது, ஃபோக்கஸில் வருது. இது ப்ராக்டிக்கலாக நம்ம அப்ளை பண்ணுற விஷயம். ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாவது நம்ம ட்ரை பண்ணலாம். டெய்லி எடுத்துக்கிட்டா இந்த இதுவே நீங்கள் புதுசாக பிறக்கிறதுக்கு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டைமும் அது எப்படியெல்லாம் நம்ம முயற்சி செய்யலாங்கிறத பார்க்கணும். உடம்பால் புதுசாக பிறக்கணும், மனசுனால புதுசாக பிறக்கணும். ஒவ்வொரு உறுப்புகளும், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் புதுசாக பிறக்கணும். பிறக்குதா இல்லையா, பிறக்குமா, முடியுமா? என்னென்னமோ புதுசாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கடைசியாக பார்த்தா ஒன்றுமே புதுசு இல்லைன்னு சொல்லுவீங்க. மகரிஷி கொடுத்த கலை தான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்ளை பண்ணுறது தான். அப்ளை பண்ணி பார்த்தோன்னா புது கை இருக்கும், புது முகம். நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஜொலிக்கலாம். எல்லாரும் அப்படியே என்றும் 16ங்கிற மாதிரி அப்படியே 16க்கு போயிடலாமா? ஆசையாக இருக்கு பாருங்க. எல்லாருக்கும் ஆசை தான் இருக்கும் கண்டிப்பாக இல்லையா? புதுசாக ஒரு பொருள் வாங்கினா ஆசையாக தானே இருக்கும். பழைய பொருள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அதில் பிடிமானம் இருக்காது, பார்த்துருக்கீங்க இல்லையா? புதுசாக போட்டோன்னு டக்குன்னு வரலாம். அப்போ நம்ம புதுசாக இருந்தால் நம்மளை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? நமக்கே முதல்ல பிடிக்கும், அதுக்கடுத்தது மற்றதெல்லாம். அப்போ எப்போதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அதுதான் புதுசாக இருக்கிறது தான். சார்ஜ் பண்ணுறது, நம்மளை நாமளே சார்ஜ் பண்ணுறது, அதுக்கு தான் நிறைய வழிகளை கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ என்ன செய்யணும்? கொஞ்ச நேரம் அமைதியாக நம்ம உட்காந்துக்கிட்டு நமக்குள்ளாக பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்ட்டு நினச்சேன்னா காலி, ஸ்டாக்கு கூடிடும். சரியா? இதை செய்ய போகிறேன்னு சொல்லி ஸ்டாக்கை கூட்டிட வேண்டாம். அவங்க பாட்டு அவங்க கதையில் அவங்க ட்ராவல் பண்ணட்டும், நம்ம வண்டி நம்மளுடைய இதில் போயிட்டு வரட்டும், நம்ம ட்ராக்கில் மட்டும் நம்ம போயிட்டு பார்க்கணும். செய்யலாமா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் குழந்த மாதிரி மாறிடணும். ஏன் தெரியுமா? ஸ்டாக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஸ்டாக் சேர்த்து வச்சுருப்போம். உடனே அச்சோ அப்படின்ட்டு இப்படியே உட்காந்துடக்கூடாது. இவ்வளோலாம் நான் ஸ்டாக் சேர்த்துட்டுன்னா என்னடா பண்ண போகிறேன், வேண்டாம், டன், முடிஞ்சது அப்படின்னு சொல்லி அடுத்ததுக்கு வந்துடலாம். அவரே அடுத்த வழியை கொடுக்க போகிறாருல்ல. ஸோ அதை மறந்துட்டு ஒன்றுமே தெரியாத குழந்தை மாதிரி திரும்பி வந்து உட்காந்துக்கலாம். அப்போ தான் தெளிவு கிடைக்கும் மனசுக்கு. நம்ம அதே பிடிச்சிக்க கூடாது. சரியா? முன்னாடியே டிஸ்க்ளைமர் போட்டாச்சு, பொறுப்பு துறப்பு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ முன்னாடியே அச்சோச்சோ இப்படி யோசிக்க வச்சு என்னை இருக்கிறது, நான் ஃப்ரெஷ் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தேன், இதெல்லாம் யோசித்த உடனே இன்னும் நிறையா போயிடுது. செஞ்சு தான் ஆகணுங்கிற தற்சோதனை வேணும் தான். உங்க குப்பையை தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க, உங்க நல்லது தானே நீங்கள் பார்க்க போகிறீங்க. கர்வமும் வேண்டாம். நல்லது பார்த்துட்டு நீ தான் பெரிய ஆள், நான் சூப்பர் தூய்மையான ஆள், பரிசுத்தம் அப்படின்ட்டுலாம் அதுவும் வேண்டாம். நான் பயங்கரமான குப்பை அப்படின்னு நினச்சி குப்பையே நினச்சிக்க வேண்டாங்கிறாரு. செய்யுங்க, எடுத்து பாருங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்காக பார்க்கலாம். செய்யலாமா இப்போ? சரி, யாருக்காவது வேணும்னா நோட் புக்கு வேணும்னா அதில் கூட எடுத்து எழுதிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்க முடியாது, என் மண்டையில் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் உட்காந்து கூட எழுதிக்கோங்க.
எடுத்து பார்ப்போம். சரிங்களா? எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொன்னார் மகரிஷி. அதே நம்ம என்னன்னா கொஞ்சம் ஜென்ரலைஸ்டாக போகிறோம், அவ்வளோதான். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து சொன்னாங்க. அது எடுக்கிறதுக்கு நமக்கு முடிய மாட்டேங்குது. அதுக்கு பதிலாக நம்ம ஓவராலாக அப்படியே இருக்கிறத என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வாரத்துக்கு ஃப்ளாஷ்பேக், கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு பதிலாக பின்னாடி போகிறோம். பின்னாடி போய் பார்த்தா முன்னாடி தானாக போயிடும். ஓகே, ரிவர்ஸ் கியரில் போயிட்டு வரலாம். இப்போ சரி, கண்களை மூடிக்குவோம். மனதுக்குள்ளாக நம்மளை மட்டுமே நாம் நினச்சிக்க போகிறோம். நம்முடைய உருவ நினைவு நாம் வைத்துக்கொள்ளலாம். நம்முடைய உருவம், நான் எப்படி இருக்கிறேன், என்ன செய்துட்ருக்கேன், எதுக்காக நான் இப்படி செய்துட்ருக்கேன், இது எல்லாமே நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. இந்த ஒரு ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுவரை இதுபோல பல ஆராய்ச்சிகளை செய்த மகான்கள், அறிஞர்கள், அவர்களெல்லாம் நாம் வந்து நமக்குள்ளாக வணங்கி கொள்ளலாம். இந்த அற்புதமான வழிகள் எல்லாம் கொடுத்த வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் நாம் மனதுக்குள்ளாக வணங்கி அவர்களுடைய உயிரோடு இணைந்து, அவர்கள் எப்பொழுதும் எல்லா குருமார்களும் நமக்குள்ளாக இங்கே இருந்துட்டு இருக்காங்க. அந்த முழு நம்பிக்கையோட நம்மளுடைய உடலுக்குள்ளாகவும் நம்மளுடைய மனதுக்குள்ளாகவும் நாம் அப்படியே உள்ளுக்குள்ளாக செல்வோம். மனம் அமைதியாக வரும் பொழுது அந்த அமைதிக்குள்ளாக சில வேளையில வெவ்வேறு எண்ணங்களும் வந்து கொண்டே இருக்கும். அந்த எண்ணங்களுக்குள்ளாக போகும் பொழுது சமீபமாக நடந்த எண்ணங்கள், அந்த நடந்த அனுபவங்கள், எண்ணிய எண்ணங்கள், இப்படி என்னெல்லாம் நமக்கு ஞாபகம் வருதோ கொஞ்சம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கலாம். பல நபர்கள் ஞாபகம் வரும், பல பொருட்கள் இருக்கும், பல ஆசைகள் இருக்கும். நாம் பார்த்த காட்சிகள் அந்த மாதிரி என்னென்னமோ இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு ஆளாக ஞாபகம் வருகிறதோ ரொம்ப பழசுக்குன்னு போக வேண்டாம், சமீபத்துக்கு போய் அப்படியே வாங்க. உங்களுடைய மனதுக்குள்ளாகவே அப்படியே மீண்டும் மீண்டும் தூக்கமாக கூட வரலாம். ஆனால் அது ஒரு ஆழ்ந்த தூக்கத்தோட ஒரு ஆராய்ச்சியும் கூட இருக்கும். அப்போ அந்த நடந்த விஷயங்கள், பார்த்த காட்சிகள், அனுபவித்த அனுபவங்கள் எப்படி இருந்தது, எதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்ச மாதிரி எதெல்லாம் நடந்திருக்கு, அதெல்லாம் ஒரு தனி லிஸ்டாகவும், அதை தவிர்த்து இன்னொன்றில் இருக்கும் எனக்கு பிடிக்காதது, எனக்கு ஒத்து வராதது, இது போல சில கேட்டகரிஸ். அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்தாலும் அதையும் மனசுக்குள்ளாக கொண்டு வந்து பாருங்க. இந்த ஒன்று எவ்வளவு இருக்கு, பிடிச்சது எத்தனை இருக்கு, பிடிக்காதது எத்தனை இருக்குன்ட்டு யோசிச்சு பார்க்கலாம். நமக்குள்ளாக ஆராய்ச்சி. யாருக்கும் நாம வந்து இதை சொல்ல போறது கிடையாது.
எது அதிகமாக இருந்தாலும் பிரச்சனையே இல்லை. எந்த ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் நாம் ஒரு பேலன்ஸ்டு மைண்டோட நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த விஷயத்தில் பிடிச்சது பிடிக்காததில் எந்த ஒன்று எனக்கு அதிகமாக பாதிச்சுது, எந்த அளவுக்கு பாதிச்சுது, அந்த இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். அந்த பாதிப்பு ஏற்பட்ட காரணத்தினால என்னெல்லாம் எனக்கு ஆச்சு, என்னுடைய உடலுக்குள்ளாக என்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு, என்னுடைய மனசு என்ன மாதிரிலாம் கஷ்டப்பட்டது, மனதுக்குள்ளாக என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, இப்படி இரண்டையும் நாம் கொஞ்சம் அதை ஆராய்ச்சி செய்து பார்க்கின்றோம். நல்லது, பிடிக்காதது, பிடிச்சது, பிடிக்காதது, தப்பானது, கரெக்டானது, வெறுப்பானது, வெறுப்பில்லாதது, சந்தோஷமானது, என்னை கஷ்டப்படுத்தியது, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, நிறைய மாற்றங்கள். அப்படியே இப்போ நம்பர் 1 2 3 எடுத்துக்கிட்டு எத்தனைங்கிறத கணக்கு வச்சுக்கிறோம். எது எது என்ன அதிகமாக பாதிச்சுது, என்ன மாதிரியெல்லாம் பாதிச்சுது, எவ்வளவு நாளாக நான் அதை பிடிச்சு வச்சுட்டு இருக்கேன், இதை மட்டும் நாம் யோசிச்சு பார்த்துக்கிறோம். மனம் ஆழ்ந்து போகும் பொழுது மனதை தாண்டி உடல் என்ன செய்யும்னு சொன்னோம்னா ஒரு தூக்க நிலைக்கு கூட்டிட்டு போகும். கவலையே பட வேண்டியதில்லை, மனசு ஓடிக்கிட்டே இருக்கும், உடல் தனக்கு வேண்டியதை தனியாக எடுத்துக்கொண்டே இருக்கும். இப்போ அப்படியே அதே நிலையிலே மனசில் உங்களுக்கு தோணுதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஞாபகத்தோடையே இப்போ நாம் இந்த ஆராய்ச்சியை முடிச்சுக்கலாம். வாழ்க வளமுடன். கண்களை திறந்து கொள்ளலாம். சும்மா ஒரு கதை தான். யாருடைய கதை? அவ்வளோதான். யார்கிட்டையும் போய் ப்ரொடியூசர் வேண்டாம், ஃபைனான்சியர் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், டைரக்டர் வேண்டாம், ஆக்டர் வேண்டாம், எல்லாமே யாரு? அவ்வளோதான். ஸோ இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா லாபம் யாருக்கு? ஓகேவா? ஸோ இந்த வரவு செலவு கணக்கில் இங்கே ஒன்றுமே இல்லை. கணக்கில் ஒன்றுமே இல்லாமல் ஆனால் ஒரு பெரிய கணக்கு பார்த்துருப்போம். இது நம்மளால செய்ய முடியாதா? டெய்லி உட்காந்து இன்னையிலேருந்து ஒரு 7 நாளைக்கு பின்னாடி போயிட்டு வருது. இல்லை வேண்டாம், 2 நாள் போயிட்டு வருவோமே. ரொம்ப 7 நாள்லாம் எனக்கு ஞாபகம் இல்லைனாலும் அப்படியே மறந்துடுவேன், எப்போதும் எந்த இதுவும் வச்சுக்க மாட்டேன், அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டு போயிட்டுருக்கேன்னா பரவாயில்ல, 2 நாளைக்கு முன்னாடி போயிட்டு வருது. செய்ய முடியுமா முடியாதா? ஈஸி தானே. இதுக்கு டைம் நமக்கு தேவை இருக்குமா? கேட்டு பாருங்க. எவ்வளோ நேரம் இருக்குது? 5 நிமிஷம். 5 நிமிஷம் கண்ணை திறந்துக்கிட்டே உட்காந்துட்டு செய்யலாம். டிவி பார்த்துட்டு கூட செய்யலாம், இல்லை? செய்யலாம். அதுவும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கும் இல்லையா? சரி, வேறு வழியெல்லாம் எதுக்காக சொல்கிறதுனா நமக்கு தான் பிஸியாக இருக்குது, அதில் வேறு இன்ட்ரெஸ்டிங்காக சஸ்பென்ஸ் வேறு ஓடிட்டு இருக்கும். டெய்லி அவங்க கரெக்டாக எங்கே நிறுத்துவாங்க? அடுத்த நாள் நீ பார்த்தே ஆகணும், நீ தப்பிக்க முடியாது என்கிட்ட இருந்து. அதனால பார்க்கணுங்கிறதுக்காக, ஏன்னா பாவம் அவங்களும் செலவு பண்ணி தானே எடுக்கிறாங்க, அவங்களுக்கு வேணும் இல்லை? கரெக்டா? அதுக்காக நம்மளுடைய ஜீவகாந்தத்தை நம்ம செலவு பண்ணணுமா? நம்ம ஜீவகாந்தத்தை தவிர்த்து அடுத்த நாளைக்கு இன்னைக்கு 7 மணிக்குன்னா அடுத்த நாள் 7 மணி வரைக்கும் அந்த 24 மணி நேரம் நடந்தது தெரியுமா? என்னவா இருக்கும்? என்ன பண்ண போறாங்க? யார் வீட்டு கதை? நம்ம சொந்தக்காரங்க கதையா இருந்தா பரவாயில்ல, அது கூட இல்லை, யாரோ ஒருத்தங்க சரி அதுல ஏதாவது ஒரு பெரிய நல்ல விஷயத்த மாறலை கொடுக்குறாங்க, தாராளமா எடுத்துக்கலாம், இல்லைன்னே சொல்லலை. இன்னும் நம்ம ஒரு படி போய் பார்த்தோம்னா எந்த கதையா இருந்தாலும் பாருங்க, எல்லா மகான்களும் ஒரு விஷயத்தை மட்டும் பிடிச்சிருப்பாங்க. அவங்க சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று,
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உங்கள் காதுக்கு வருதுன்னு சொன்னால், உங்கள் பார்வைக்கு வருதுன்னு சொன்னால், அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்கும். தெருவில் போயிட்டே இருக்கோம், போகும்போது எதையோ ஒன்று நம்ம பார்க்குறோம். அந்த பார்த்ததை நான் நினச்சி கஷ்டப்படுறேன், கோவப்படுறேன் கூட. அது இரண்டு. ஆனால் நான் போயிட்டு அதை காப்பாற்ற முடியுமா, இல்லை ஏதாவது செய்ய முடியுமான்னு இருக்கவே இருக்காது. அந்த என்னுடைய உணர்ச்சியை மட்டும் அங்கே காமிச்சிடுறேன். உணர்ச்சியை விட்டுட்டு உணர்வு நிலையில் நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், என்னது இது, ஏன் இப்படி நடக்குது, இதுக்குள்ள என்ன இருக்கும், என்னுடைய ஆராய்ச்சிக்கு நான் திரும்பிடுறேன். திரும்பிட்டு வந்தோன்னா இப்போ என்னென்னா, அது நடந்த ஒரு விஷயம் எனக்கு பாடம். அங்கே நடந்த ஒன்று எனக்குள்ளாக ஒரு பாடமாக அமைஞ்சிருக்கும். ஆனால் நான் சம்மந்தம் இல்லை, அதில் எனக்கும் அதுக்கும் ஒன்றுமே இல்லை. பட் என்ன இருக்கு, எனக்கு பார்த்த ஒரு காரணத்தினால யோசிச்சிருக்கேன். யோசிச்சுட்டு எனக்கும் இப்படி ஆயிடுமான்ட்டு நிறைய பேர் அப்படி தான் பயந்துட்டு இருக்கோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு, அவங்களுக்கும் நேற்று கை இந்த மாதிரி தான் வலிச்சுது, அப்புறம் உடனே நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு அவங்க இதுவாயிட்டாங்க. அது பக்கத்து வீட்டில் எப்படி கையை அவருக்கு வலிச்சுதோ, என்ன அவங்க சாப்பிட்டாங்களோ, யார்கிட்ட போய் என்ன பேசிட்டு வந்தாங்களோ இருக்காது. ஆனால் என்னுடைய மனசு என்ன செய்யுது, இப்போ ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கிட்டு அதே மாதிரி அப்படியே இங்கே நான் படத்தை போட்டு பார்க்குறேன். நடந்திருக்குமா? நடக்கவே நடக்காது. நான் நல்லா குத்துக்கள் மாதிரி ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பேன் இல்லையா? இருந்தாலும் திருப்பி திருப்பி இதே மாதிரி பயம் வருதா இல்லையா? அப்போ பாடங்கள் ஒன்று எது ஒன்று என்னுடைய கண்ணில் பட்டாலும், நான் ஏதாவது அது கேட்க நேர்ந்தாலும், அது எனக்குள்ளதாக எடுத்துக்காம அதில் உள்ள கருத்தை மட்டும் பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அடிக்கடி நான் ஒரு கதையை ஒன்று சொல்லுவேன். இது எனக்கு இந்த கதையை சொன்னது யாருன்னு சொன்னால், மூலிகைகள் தேடுறதுக்காக சும்மா அப்படியே ஏதாவது வெளியில் போயிட்டு தேடி பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த மூலிகைகள் தேடும்போது ஒன்று கிடைக்கல. ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த நர்சரியில் போனீங்கன்னா அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அங்கே போனது. அங்கே போன இடத்துல அதெல்லாம் தேடி பார்த்துட்டு இருந்துட்டு அவங்ககிட்ட விசாரித்து கேட்டுட்டு இருந்தது. அந்த கார்டனர் என்ன சொன்னார், அங்கே இருந்தவர், கொஞ்சம் நேரம் உட்காருங்களேன், பேசலான்னு தோணுச்சு அப்படின்னு சொன்னால், சரி பரவாயில்ல பேசலாம், நல்ல விஷயம் தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது. அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஒரு இதை சொன்னார், நம்ம ஆளுங்கள்லாம் எவ்வளோ விஷயத்தை நமக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறது எனக்கு தெரியல, என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது கேட்டேன். சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க. அந்த விளையாட்டில் என்ன சொல்லுவாங்களாம், என்ன செய்வாங்கன்னா குழந்தைங்கள்லாம் இருக்கும்போது ஒரு 4-5 குழந்தைங்க இருப்பாங்க. அந்த குழந்தைங்க யாராவது ஒரு தலையில் ஏதாவது ஒன்று வச்சுருவாங்களாம், ஒரு குப்பையை தூக்கி. அது பக்கத்தில் மற்றவங்களாம் இருக்காங்க இல்லையா, அதை அவங்க சொல்லக்கூடாதாம். ஸோ அதுக்காக என்ன, யார் யார் தலையில் என்ன இருந்தாலும் சரி, வரவங்க போகிறவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இது ஒரு விளையாட்டு. இப்போல்லாம் அது மாதிரி இல்லை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதெல்லாம் அந்த காலத்துல இருந்த விளையாட்டு, நமக்கே தெரியல. இந்த விளையாட்டில் என்ன இருக்குது பெருசா சொல்லுங்க. இப்போ யார் யார் தலையில் என்ன இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வரவங்க போகிறவங்க பேசாமல் போங்க. ஸோ அந்த தலையில் இருக்கிறது நீ சொல்லாத, கேமுங்கிறதுனால கரெக்டு, சொல்லாத, அவன் கண்டுபிடிக்கட்டும், யார் தலைன்ட்டு கண்டுபிடிக்கட்டும், எதுவும் பேசாமல் இருங்க அப்படிங்கிறது. ஏன் தலையாங்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கான், தத்துவம் அதுக்குள்ளார. அதையும் அவரே சொன்னார். எவ்வளவு அழகாக அதில் ஒரு பெரிய தத்துவத்தை வச்சுருக்காங்க பாருங்க. கர்மா தத்துவம், கர்ம வினை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை எவ்வளவு சின்ன வயசுலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது தெரியாமல் நம்ம அந்த கர்மாவை பற்றி புரியாமல் என்னென்னமோ நம்ம செய்துட்ருக்கோமே அப்படிங்கிறது சொன்னார். என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு இது ஆக போகுதுங்கிறது தெரியறது. நம்ம தெரிஞ்சதுன்னா உடனே நம்ம என்ன செய்வோம், உடனே அடிச்சு பிடிச்சிட்டு எனக்கு இது தெரியுமா, இது ஆக போகுதுன்ட்டு அப்படின்லாம் போயிட்டு நிற்போம் இல்லையா? ஒருத்தங்களுக்கு என்னதான் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும், நீ ஞானியாக இருந்தாலும் கூட அது உன் கண்ணு முன்னாடி தெரியறது. ஆனால் நீ என்ன செய்யணும், அதில் போயிட்டு நீ தலையிடக்கூடாது, பேசாமல் போய்கிட்டே இருங்க. எவ்வளோ பெரிய தத்துவம் பாருங்க அது. நம்ம என்ன செய்கிறோம், பக்கத்து வீட்டில் நடந்ததெல்லாம் நம்ம கர்மாவை எடுத்துக்கிறோமா இல்லையா? மகரிஷி இன்னொரு இடத்துல அங்கே நிற்கிறாரு. இது நமக்கு சின்ன வயசுல கொடுத்த ஒரு பாடம் இதுங்கிறது. வேதாத்ரி மகரிஷி எங்கே போகிறார் பாருங்க.
எவ்வளோ வழிமுறைகள் அவர் சொல்லி கொடுத்துருந்தாலும், சரி நீங்கள் பார்க்குறீங்க இவங்களுக்கு இது இருக்குதுன்னு தெரியறது, உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா? 2 ஒழுக்க பண்பாடு ஞாபகம் வச்சுக்கலாம். அதை எப்படி சொன்னார்? முடிஞ்சாதான். எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க, முடிஞ்சாதான் நீங்கள் போகலாம். ஸோ அந்த துன்பம்ங்கிறது ஒன்று வருதுன்னு சொன்னாலும், அப்போ என்ன செய்யலாம் நீங்கள்? உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் ஒரு விஷயம் செய்யலாம். நீங்கள் என்ன செய்யலாம்? வாழ்த்தணும். பாருங்க, நமக்கே தெரியுதுல்ல. அவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. அது ஏன்னா இறைவனுக்கும் அவங்களுக்கும் உள்ள கணக்கு. நம்மளுடைய குடும்பத்துக்குள்ளாரையே நீ உங்கள் வேலையை பார்த்துட்டு போறீங்களான்னு கேட்குறாங்களா இல்லையா? வருதா இல்லையா? எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லும் பொழுது. நான் வளர்த்த பையன் இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா? எத்தனை வயசுக்கு அப்புறம் பாருங்க. இதுதான் கர்மா கணக்கு. அந்த ஆன்மா அது வந்துச்சு, அவ்வளவுதான். அப்ப எதுக்கு நடுவுல நாம ஒரு உறவு இருந்தது. நம்ம இந்த இதை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அது கஷ்டமா தெரிஞ்சிருக்குமா? இப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறது இருக்குமா? ஒண்ணுமே இல்லாம கடைசியில பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனையாயிருக்கும். எப்படி அதை சொல்லலான்ட்டு இவங்க அதை சொல்ல, அவங்க சொல்ல, அதுக்கப்புறம் வந்துருவாங்க. கூட இருக்கிறது எப்படி என் புருஷனை பார்த்து நீங்கள் இப்படி கேட்டீங்க, இல்லாட்டி ஏன் இப்படி என் ஒய்ஃபை பார்த்து இப்படி சொன்னீங்கன்னு அங்கங்கே அடுத்தது வரும். நெட்வொர்க் பெருசாச்சு, அப்படியே ஒரு பெரிய நெட்வொர்க் வந்துடும். கரெக்டா ஆகுதா இது? அப்போ மற்றவங்களுடைய கர்மாக்குள்ளார போய் நம்ம என்ன செய்கிறோம், இன்னும் நிறைய ஆட் பண்ணிடுறோம். இப்போ நாம் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய கூட்டல் கழித்தலை பார்த்தோமா? கூட்டி கழிச்சு பாருங்க எல்லாம் சரியாக வரும்னு சொல்லுவாங்கல்ல. கூட்டி கழிச்சு பார்த்தோமா? இல்லை, ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுருக்கோம்.